அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே கிராம சேவையாளர் போட்டி பரீட்சைக்கான எதிர்பார்க்கை பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. வினாக்கள் அனைத்தும் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையில் 1000 வினாக்களாக தொகுக்கப்பட்டு காணொளிகளிலே பதிவிடப்படுகின்றது. 13வது கேள்வி, கிராம சேவையாளர் நியமனம் முதலில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? கிராம சேவையாளர் நியமனம் முதலில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலில் 1963 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1963 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 14வது கேள்வி, திகாமடுல என்னும் பிரதேசம் காணப்படுவது? திகாமடுல என்னும் பிரதேசம் காணப்படுவது எந்த மாவட்டம் என கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னா அம்பாறை, வவுனியா, திருகோணமலை, காலி, களுத்துறை போன்ற மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திகாமடுல எனும் பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றது. இதற்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். 15வது கேள்வி, உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது என கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னா ஏப்ரல் 7 சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்று ஏப்ரல் 22 சர்வதேச பூமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஏப்ரல் 22 சர்வதேச பூமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஏப்ரல் 25 தான் உலக மலேரியா தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை 4வது விடையாகும். யாருடைய ஆட்சி காலத்தில் அரசின் உத்தியோகபூர்வ பதவியான கிராம சேவகர் என்ற பதவியானது அங்கீகரிக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் அரசின் உத்தியோகபூர்வ பதவியான கிராம சேவகர் என்ற பதவியானது அங்கீகரிக்கப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது. இது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கானுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பதவியானது உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இதற்குரிய விடையாகும். 17வது கேள்வி, உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம்? உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம் என கேட்கப்பட்டிருக்கின்றன. உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம் ஆசியா கண்டத்தை நாங்கள் பார்த்தோம்னா 48 நாடுகள் இருக்கின்றது. ஆசியா கண்டத்திலே 48 நாடுகளை கொண்டு காணப்படுகின்றன. அதே போன்று ஆப்பிரிக்கா கண்டம் 54 நாடுகளை கொண்டிருக்கின்ற. ஆகவே ஒரு அதிக நாடுகளை கொண்ட கண்டமாக ஆப்பிரிக்கா கண்டம் காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்டம் 3வது விடையாக இருக்கின்றது. 18வது கேள்வி, நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா நோர்வே, ஸ்வீடன், ஜப்பான், பெல்ஜியம் போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய சரியான விடையாக நோர்வே. நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடாக விளங்குவது முதலாவது விடையாகும், நோர்வே. 19வது கேள்வி, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி யாது என கேட்கப்பட்டுள்ளது? அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5000 பெறுமதியான கொடுப்பனவு, 5000 ரூபா பெறுமதியான நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது. கேள்வி, எமது முள்ளந்தண்டில் எத்தனை எலும்புகள் உள்ளது? எமது முள்ளந்தண்டில் எத்தனை எலும்புகள் உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சாதாரண மனிதனுடைய மொத்த எலும்புகள் 208 எலும்புகள் காணப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனுடைய மொத்த எலும்புகள் 208 எலும்புகள் காணப்படுகிறது. இங்கே முள்ளந்தண்டில் எத்தனை எலும்புகள் உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. 33 எலும்புகள் உள்ளது. இதற்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். இலங்கையிலே நியம நாணய அலகாக ரூபா சதம் புழக்கத்துக்கு வந்த ஆண்டு என கேட்கப்பட்டுள்ளது. ரூபா நாணயம் புழக்கத்துக்கு வந்த ஆண்டு என கேட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நியம நாணய அலகாக ரூபா சதம் புழக்கத்துக்கு வந்த ஆண்டு என கேட்கப்பட்டிருக்கின்றது. 1872 ஆண்டு தான் இது புழக்கத்துக்கு வந்த. இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது 4வது விடையாகும். 4வது விடைதான் இதுக்கு சரியான விடையாக காணப்படுகின்றது. 22வது கேள்வி, வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை? வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது.
இங்கே நாங்கள் பார்த்து முடிச்சோம் எவ்வளவு ரூபா உதவித்தொகை பாதிக்கும் மாணவர்கள் வழங்கப்பட்ட 25,000 ரூபா பெறுமதியான உதவித்தொகை 25,000 ரூபாய் பெறுமதியான உதவித்தொகை வழங்கப்பட்டதாகும். ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்த ஆங்கில மாலுமி ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்ச ஆங்கில மாலுமி யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது கொலம்பஸ். அப்போ இதற்குரிய சரியான விடை வந்து இரண்டாவது விடையாகும். தொலமி இலங்கை படத்தினை வரைந்தவர் தொலமி. வாஸ்கோடகமா இந்தியாவை கண்டுபிடித்தவர். இலங்கை படத்தை வரைந்தவராக தொலமி விளங்குகின்றார். இதற்குரிய சரியான விடை கொலம்பஸ். 24வது கேள்வி, சூரியனிலிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள கோள் என கேட்கப்பட்டுள்ளது. மிக சிறிய கோளாக புதன் காணப்படுகிறது. மிகப்பெரிய கோளாக வியாழன் இருக்கின்றது. அதே போன்று சூரியனிலிருந்து மூன்றாவது அமைந்துள்ள கோளாக புவி காணப்படுகிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து முதலாவது விடையாகும். 25வது கேள்வி, அனர்த்தத்தினால் அதிகமாக விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா அம்பாறை மாவட்டம் அதிகமான விவசாயங்கள் பாதிக்கப்பட்டது. ஆகவே அம்பாறை மாவட்டமாகும். இதற்கு சரியான விடை. ஓகே, நன்றி.